நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. தொடர்ந்து 25 ஆண்டு காலம் மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறீர்கள். அதற்கு முன்னால் ஒன்றிய செயலாளராக இருந்தும் கிளைக்கழகத்திலிருந்தும் வாய்ப்பு படிப்படியாக தந்திருந்தாலும் அமைச்சர் பொறுப்பையும் தந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவை நடத்துவதற்கு வாய்ப்பு தந்தையே தலைவா, என் வாழ்நாளிலே இனி பெறுவதற்கு எதுவும் இல்லை. தொண்டனாக உங்கள் வழியிலே என்றென்றைக்கும் இந்த மாவட்டம், மதுரை மாவட்டம், நீங்கள் கையிட்ட திசை நோக்கி வெற்றி பாதற்கு முதல் படியாக அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி தலைவா. முதலில் இரங்கல் தீர்மானம் TK இளங்கோவன் அவர்கள் வாசிப்பார். கழகத் தலைவர் உள்ளிட்ட அவையினர் அனைவரையும் வணங்கி இந்த இரங்கல் தீர்மானத்தை உங்கள் முன்வைக்கிறேன். முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங், பிரிட்டிஷ் மகாராணி எலிசபெத், கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் ஆண்டவர் பிரான்சிஸ், முன்னாள் மத்திய அமைச்சர் திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரை உத்தங்குடியில் தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த பொதுக்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக அவர்களது கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இந்த பொதுக்குழுவுடைய முக்கியத்துவம் என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுக்குழு 40 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து இன்றைக்கு மதுரையில் நடத்தப்படுகிறது. இதற்கான முக்கியத்துவம் என்ன? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, வணக்கம். திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெறுகின்றது. மாநாடு தொடங்குவதற்கு முன்னதாக திமுக தலைவர் மற்றும் உடன் இருக்கக்கூடிய மற்ற முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் திமுகவினுடைய கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். குறிப்பாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதனை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் உள்ளிட்ட பலருடைய அந்த புகைப்படங்களுக்கு அவர்கள் மலர் தூவி மரியாதை செய்து அதன் பிறகுதான் இந்த மாநாடு தற்போது தொடங்கி இருக்கின்றது. முதலமைச்சரை தொடர்ந்து மூத்த அமைச்சர் துரைமுருகன், அதே போல திமுகவினுடைய பொருளாளர் TR பாலு உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பலரும் ஒருவர் பின் ஒருவராக மலர் தூவி அவர்கள் மரியாதை செலுத்தக்கூடிய, அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகுதான் தற்போது இந்த மாநாடு தற்போது தொடங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியும் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு, 2 முறை செயற்குழு கூட்ட வேண்டியது கட்டாயம். எனவே அந்த அடிப்படையில் திமுகவினுடைய இந்த பொதுக்குழு ஒரு வழக்கமான பொதுக்குழுவாக இல்லாமல் ஒரு தேர்தலை மையமாக வைத்தும் திமுகவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை மனதில் வைத்தும் இந்த பொதுக்குழு தற்போது நடத்தப்படுகின்றது. இந்த பொதுக்குழு மதுரையில் நடத்தப்படுவதற்கு பின்னாலும் பல கால்குலேஷன்ஸ் இருக்கிறது. அதே போல இந்த பொதுக்குழுவை இந்த நேரத்தில் நடத்துவதற்கும் பல முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. இன்றைய பொதுக்குழுவில் பல முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமான பொதுக்குழு போல ஏதோ தீர்மானம் நிறைவேற்றுவது அது போன்று இது இருக்காது. பல முக்கிய நிர்வாகிகளுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும், அதே போல ஏற்கனவே பொறுப்பில் இருக்கக்கூடிய சிலருடைய பொறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும் என்றும் தகவலாக சொல்கிறார்கள். எனவே தென் மாவட்ட நிர்வாகிகளை திமுக தொண்டர்களை உற்சாகத்தோடு தேர்தல் பணி ஆற்ற வைக்கவும் இந்த பொதுக்குழு உதவும் என திமுக தலைமை நினைக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.